அவருங்க அவரு அவரே அவரு எவரு? தந்தை தந்தை. சைலண்ட். கரெக்டு. இந்த பலகை வச்சிருக்கேன். கால் வந்துட்டுவானே என்ன? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். இவன் உடம்புக்குள்ள ஒரு சக்தியை இறக்கி விடலாமா? இறக்கி விட்டு இவருடைய புலன் உணர்வுகளையும் பொறிகளையும் எழுப்பி நரம்பியல்களை சீர்திருத்தலாமா? நான் யாருக்கு சொல்கிறது? நீங்கள் அவ்வளோ கவனிக்கிய. காலை வந்துட்டாங்கம்மா. செவிடங்கால ஊன சங்கு மாதிரி ஆயிடக்கூடாதா? உத்தரவு என்ன? யாரையுமே நீங்கள் கவனிக்கக்கூடாது. என் பக்கம் வந்தால் என்னையை தான் கவனிக்கணும். புரியுதா? இவனுடைய உடலுக்குள் என் சக்தியை இறக்கி புலன் உணர்வுகளுக்குள்ளும் ஆத்ம சக்தியில் ஜீவகாந்த சக்தியும் பெருக்கி இவளை சரியாக்கணும்னு சொல்லி உத்தரவில் கேட்டிருந்தேன். ஆனால் இன்னும் 2 பௌர்ணமிக்கு வந்த பின்பு தான் அது சரியாகும். அதுவரை சற்று பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும். மனதை அடக்கி தெளிவு பண்ணி தருகிறேன். வெற்றியாகுப்பா. வாமா. இந்த முதல்ல கையில் வாங்கிக்கா. நல்ல பிள்ளை தங்கமாக போயிட்டோம். கர்மசாமிக்கு என் கூட பிறந்த தங்கச்சி எல்லாம் எனக்கு எதிரியாக மாறிட்டாவே. நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலையே. காலம் நீங்கள் தானே? இன்னொரு ஆள் இதே மாதிரி இருக்காங்களா? உடன் பிறந்த சகோதரிகளால் வேதனைப்பட்ட ஒருவன். யாரப்பா? யாருமா அது? அம்மா யாரு? உன் கூட பிறந்தவ எங்கே இருக்கா? நீ எங்கே இருக்க? அவளுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? பணப்பிரச்சனை. உனக்கு இட பிரச்சனை. முதல்ல இடத்த முடிப்போம், 2வது பணத்தை தருவோம். பொறுமையாக நின்று கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீதிமன்றத்தின் மூலமாகவும் காவல் நிலையத்தின் மூலமாகவும் உன்னை எப்படியாவது மடைக்கிறலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த கருப்பசாமி உனக்குள்ளே இருக்கம்பாரு, அவங்க தோற்று போய்கிட்டே இருக்காங்க. உண்மையா இல்லையா? மீண்டும் நீதியான முறையில் அந்த இடத்தை பங்கிட்டு கொடுத்து உன்னுடைய பங்குக்கு பங்கமில்லாமல் ஆக்கி சமாதானமாக முடிச்சு தந்தால் போதுங்களா? புரட்டாசிக்கு பின்பு அந்த சமாதானம் நிலவும். வெற்றியாக்கி தரேன். டிபார்ட்மெண்ட்டு உனக்கு உதவும். ஜெயிச்சுக்கா. இன்னும் ஒரு கேள்வி இருக்க. வெற்றிகரமான வாழ்வை அமைச்சு தரேன். மன தைரியமாக இருப்பா. வாழ்க. கால் வந்துட்டு குட்டி. வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? வீடுனா குடும்பத்தில் வாழக்கூடியதை வச்சுன்னு சொல்லக்கூடாது. வீடு, பத்திரம், சுவர், அது சொந்தமான விஷயம். என்னம்மா தலைவலிக்கு என்ன விஷயம்? அதனால் தலைவலிக்கா? கால் வந்துட்டு வா. வணக்கம்டா, நல்லா இருக்கியா? என்ன பெரிய பாளையத்தம்மா எங்கம்மா இருக்கா? அப்படியா? உனக்கு நைட்டில் கனவுல வந்து சொல்லுவானா? இப்போ ஒன்றுமே சொல்லலையே. வாயை மூடிக்கிட்டான். அப்போ எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். கால் வந்துட்டு வா. அப்பா உன் பணத்தை நான் வாங்கி தரேன், யாருக்கும் பாதகம் இல்லாமல். என்ன வேறு என்ன வேணும் உனக்கு? வீட்டு பக்கத்தில் தகடு, எலுமிச்சம்பழம் எல்லாம் கிடக்கு. அதையெல்லாம் மாற்றி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? அதெல்லாம் மாற்றிடுறேன். நிம்மதியாக இருக்கும். போய்ட்டு உன் எண்ணங்கள் நிறைவேறும். ஓடு. கர்மசாமிக்கு வாடா தம்பி. கால் வந்துட்டு வா. ஏய் முனியாண்டி பேசு பேசு. பஸ்ஸுக்கா தம்பி, உன் மனசு அங்கே போகலையப்பா. 100 கிலோமீட்டர் வா. தங்கம் இல்லை நீ. வா 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 வா. பொறுமையாக இருக்கு.
என்னப்பா வேணும்? கண்ணை மூடுற, கண்ணை மூடுறா, கண்ணை மூடுன்னு சொன்னேன். சகதி, கருவேல முள், சாணி எல்லாத்தையும் பாதையில் போட்டு ஒரு வேலியை போட்டு நீ கார்லேயும் வரக்கூடாது கால்நடையிலையும் வரக்கூடாதுன்னு உன்னை ஓகே பண்ணி விட்டுட்டான். உண்மையா இல்லையே? கால் வந்து பார்த்தியா எவ்வளோ பெரிய புண்ணிய வாழங்கள்லாம் நம்ம நாட்டில் வாழ்ந்தாங்க. அந்த தடைகளை நீக்கிடுவோம். உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்பான், கொடுப்பியா? கொடுக்க மாட்டேம்பியா? வில்லங்கம் பண்ணுறவனுக்கு 10 பணத்தை கொடுத்து விளக்கணுண்டா. பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு முடிச்சுட்டு போதுமா? கால் வந்துட்டு அப்போ கட்ட பஞ்சாயத்து தானடா உலகத்திலே உயர்ந்தது. என்னப்பா பிள்ளை நீ எல்லாம்? இந்தா மனமே மடங்கிப்போ, வெற்றியாக்கி தரேன். இந்தா செல்வாக்காரடா தம்பி, உன் இடம் கிடச்சாச்சு. இன்னைக்கு உத்தரவு இதுதான்டா. அடுத்து பேசுகிறேன். கருப்பசாமி, ஒரு பெண்மணி தன் வயிற்றையும் உடலையும் பற்றி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாளே, யாரம்மா அது? என்ன வயிற்றை பற்றி என்ன பிரச்சனை? உண்மையா பொய்யா? சத்தியம். வா. இது என்னது? கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். ஏக்கா கொஞ்சம் அமைதியாக நில்லக்கா. ஏக்கா என்னக்கா? உன் மகனுடைய வாழ்க்கைக்கு தொழிலையும் அமைச்சு தரணும். உடல்நிலைகளில் தேவையில்லாமல் ஒரு சில குழப்பங்களும் வலியும் இருக்க. அதுக்கு யாரும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களா, மை மருந்து போட்டிருப்பாங்களான்னு ஒரு குழப்பம் இருக்குது. அப்படி ஒரு சக்தி நடக்கவில்லை. இது கிரகங்களால் ஆனது. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வை புரட்டாசியிலிருந்து அருளுகிறோம், வாழ வைப்போம். வேறு என்ன வேணும்? யார்? அவங்க பக்கத்தில் வாங்க. அப்பா என்னடா தம்பி, கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? சரி, இப்போ என்ன செய்யணும்? கண்ண மூடு. ஒரு பக்கத்து காது, தோல், கழுத்து போன்ற இடங்களில் நடுக்கம் அதிகமாகி சில சமயத்தில் நரம்பியெல்லாம் நீ பாதிக்கப்பட்டிருக்க. ஆப்ரேஷன் தேவையில்லை, நான் உன்னை குணமாக்கிடுவேன். கால் வந்துட்டு வா. சரி, இவ்வளவுதான் கொடுத்துருவோமா? அந்த ஓரல் இந்தாப்பா, உன் உடல்நிலையை நல்லாக்கி தரேன், குலவாரிசு தரேன், எந்த குணபேதமும் இல்லாமல் ஒழுக்கமாக வாழ வைக்கிறேன். பக்கத்தில் வரலாம். இந்தாம்மா ஜெயிச்சு தரேன், உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டேனே. பக்கத்தில் வாங்க. முருகா, கர்மசாமிக்கு எண்ணங்கள் நிறைவேறும்பா. மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும். இன்னும் ஒரு 30 நாள் பொறுமை. என்ன இந்தா நல்லா இருப்பா. என் மருமகளை சீர்திருத்தி தானு மெட்ராஸ்லேருந்து ஒரு பொம்மை நாட்டி கேட்காள. யாருமா அது? மருமகளை திருத்ததுக்கு ஏகப்பட்ட மாமியாக இருக்கா. மாமியாரை திருத்ததுக்கு மருமகளும் நிறைய பேர் இருக்கா. வெளியே சொல்ல மாட்டான். என்னக்கா இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வாமா. நீ யாருப்பா? அவங்ககிட்ட போயிருங்க. இந்தா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே செய்வனை இவனை கோளாறுகள் நடந்து உன் சொல்லுக்கு உன் மகன் கட்டுப்படாமல் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனை மயக்கி தன் பக்கம் திருப்பி தாயாரை வெறுத்து குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. தப்பு இல்லாதே.
வாமா, எல்லாம் ஜெயிச்சு தரேன், நல்லா படிப்படியாக மாறும், வெற்றி. கர்பசாமிக்கு 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 மலப்புறம். சென்னையெல்லாம் போய் உட்காந்துக்கோங்க. நாளைக்கு இன்னும் சென்னைக்கு உத்தரவு இருக்கு. நாளைக்கு உத்தரவு இருக்கு. சென்னைக்கு நாளைக்கு உத்தரவு இருக்கு. இப்ப எல்லாரும் போய் உட்காந்துக்கோங்க. இந்த சைடுல வாங்க. சென்னை போய் உட்காந்துக்கோங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். வீணான கற்பனையும் தெளிவில்லாத மனநிலையும் கொண்டு மாறாம மனக்குழப்பத்தை நீ உருவாக்கி வச்சிருக்கிற. அந்த இடத்துக்கு பணம் தாரேன், முடிச்சு தாரேன், உன் மகனை திருத்தி தாரேன். ஆனால் பணம் என் உழைப்பை வச்சு எப்படி சாமி வாங்க முடியும்? நீ நினச்சி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பரிசு விழ வச்சனா நடக்கும். நீ மலையாளத்துக்காரரு, அதனால் அது வெற்றி ஆயிடும். அப்படி ஜெயிச்சுக்கலாம். வேற என்ன குட்டி வேணும்? 6 மாதம் அவகாசம் இருக்கு, அதுக்கு பிறகு நம்ம கட்டுவோம். நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு தேனும் பாலும் தெவிட்டாத தெள்ளமுதும் தாமரை சேரி அவங்களுக்கு கால் விட்டுறாங்க. என்னம்மா தாமரை சேரி யாரு? அமைதியா இருங்க. நிலவோடு வான்முகில் விளையாடுது. என்ன வேணும்? பொண்டாட்டி சொல்ல கேட்பாங்க, உன் சொல்ல எதுக்கு கேட்கணும்? தேவையில்லை. அவன் மனத்தை மாற்றி தரேன். 1 மாதம் வர கால அவகாசம் இருக்குது, கிரகம் மாறும். போய்ட்டு வா. இந்தா உன் பிள்ளையுடைய மனதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரேன், நிம்மதியாக வாழ வைக்கேன், உன் கடனை தீர்த்து தாரேன். உனக்கு என்ன பண்ணிடியா? அடுத்த மாதம் வரும்பொழுது இந்த வலிக்கு நிவாரணம் இங்கேயே நடக்கும். போய்ட்டு வா. கர்பசாமிக்கு 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 முத்துக்கோட்டை. அப்படியா? அப்படியா? சரி. பெங்களூர் எல்லை, பெங்களூர். பெங்களூர் வாங்க. நிக்கிறவங்க எல்லாம் போய் அப்படியே உட்காருங்க. வழி விட்டுருங்க, போய் உட்காந்துக்கோங்க. அடுத்து பெங்களூர் வாங்க. ஒரே சைடா நில்லுங்க. வந்து ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் ஒரே லைனா நின்னுங்க. என் தொழிலும் நஷ்டம், என் வீடும் நஷ்டம், எனக்கு வாழ்க்கையை நீங்க தான் அமைச்சு தரணும் ஒரு ஆண் மகன் கேட்க வந்திருக்கான். வழி விடுங்க. அமைதியா இருந்தா கேட்கும். அமைதியா இருங்க. என்னடா தொழிலே? கால் ஒன்று என்னண்ணே சோமா இருக்கீங்கண்ணே? உடல்நிலை சரியில்லை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 6 மாதங்களுக்கு முன்பு உன் தொழில் சரிஞ்சிடுது. கூட இருக்கிறவங்களால குழப்பமும் வாக்குவாதமும் வந்துச்சே, அதுக்கு பிறகு நீ 2 துண்டா போயிட்ட. அதனால் இந்த பிரச்சனைலேருந்து நீக்கி தொழிலை நல்லாக்கி கடனை தீர்த்து வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, என்னைய நினச்சிக்கா, பணம் கிடைக்கும், நிம்மதியாக தீர்ந்துடும். இந்தா கர்பசாமிக்கு என் வீட்டில் செய்வன வைவனை வச்சுருக்காங்க கர்பசாமி, அதை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தது. வாங்க, முன்னாடி வாங்க. இருக்கட்டும், நிற்கட்டும். நான் ஒன்றையே கூப்பிடுறேப்பா, தலையில் கொஞ்சம் முடி இல்லை, அவனை தான் கூப்பிட்டேன். உனக்கு முடி இருக்கு, டையெல்லாம் அடிச்சிருக்க, ஜம்முன்னு இருக்கிய. யாருப்பா? வாடா, அப்படி வந்து நில்லுங்க. நில்லுக்கா, கூப்பிடுறேன். வேதனை ஏன் மனமே.
ஓ, நீங்கள் தமிழ் அறியும். டிரான்ஸ்லேஷன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உட்காருடா. இவனுடைய தொழில் நஷ்டம், நிறைய கடன்கள், வீட்டில் மன வருத்தங்கள், குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற வீட்டை வித்துடலாமான்னு ஒரு சில சிந்தனையும் எண்ணமும் தோன்றும். விற்று கடனை தீர்த்து தரேன், குழப்பத்தை நீக்கி தரேன். கால் மொழி தெரியவில்லை என்றாலும் உள்ளம் தெரியுங்களா? தெரியுமா தெரியாதா? இந்தாப்பா, எல்லாம் வெற்றியாக்கி சுபிட்சமாக வாழ வச்சுட்டாரு. பொறுமையாக நாளைக்கு தான். ஆமாம், அடுத்த மாதம் பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. அடுத்த உத்தரவு, கருப்பசாமி என் மேலே ஒரு கேஸ் இருக்குது. நான் பெங்களூர்லேயே இல்லை, ஊர் முழுக்க சுற்றிக்கிட்டு வரேன். எப்போ தீரும், எப்போ போய் இருப்பேன்னு ஒருத்தன் கேட்கான். யாருடா அது? அப்படியா? சொந்த வீட்டில் இருக்கியா? ஆ, உன் வீடு வழக்கு இருக்கா? கால் வந்துட்டு வா. நெஞ்சு வலிக்கப்பா. ஏன் வாடா தம்பி வா. இந்த வழக்கிலிருந்து உன்னைய நீக்கித்தாரேன். இவன் மேலே குற்றம் இருக்குன்னு சொல்லுது. என்னடா? கால் வந்துட்டு வா. இந்த வழக்கிலிருந்து உன்னை ஜெயிக்க வச்சு உனக்கு வர வேண்டிய பணத்தை வர வச்சு காப்பாற்றித்தாரப்பா. இந்த வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம். கணவன், மனைவி, மாமியா, கொழுந்தியா. வாங்க, முன்னாடி வாங்க. கணவன் மனைவிக்கு காஞ்சிபுரம், கொழுந்தியாளுக்கு பெங்களூரு. வாங்க, வேகமா வாங்க. கூட வந்தவங்கள எங்க? எந்திரிச்சு வாங்க. நிக்கிறவங்க வழி விடுங்க. கால் வந்துட்டு வரலாம். வாப்பா. உன் கடனை தீர்த்து தாரேன். உன் கணவனுடைய மனநிலைகளை காப்பாற்ற, உன் பிள்ளைகளை ஐஸ்வர்யமாக்கி, உன் வீட்டுக்காரரை சீராக உழைக்க வச்சு செம்மையாக நடத்தித்தாரேன். தொழில் நடக்கும். 3 மாதத்துக்கு பிறகு முடிஞ்சிடும். நல்லாயிருக்கும். வாப்பா, நல்லா இருக்கும். ஓகே. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு இந்த கனி தான் பொருள். ஏதிலார் குற்றம். சிவகங்கை. நிக்கிறவங்களும் அப்படியே போய் உட்காருங்க. பெங்களூர் போய் உட்காருங்க. பெங்களூர் இருக்கு, மன வருத்தப்பட வேண்டாம். பெங்களூர் உத்தரவு நாளைக்கு இருக்கு. சிவகங்கை எந்திரிச்சு வாங்க. சிவகங்கை. அம்மா, ஏய், புஸ் 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 புஸ். செல்லா, லேய், ஓடியா ஓடியா. சிவகங்கை என் குடும்பத்தில் செய்வன யுவன கோளாறு வச்சுருக்காங்க, அதை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வாங்கப்பா. இந்தா, உன் செய்வன கோளாறை நீக்கி உன் பிள்ளைகளுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? 3 மாதம் கழித்து மீண்டும் வெளிநாடு செல்லலாம். எல்லாம் நடத்தி தருவேன். ஜெய். அடுத்து கர்மசாமிக்கு அதே சிவகங்கை. என் வீட்டுக்குள்ள மிக கஷ்டமும் பண நஷ்டமும் இருக்குது. என்னைய பார்த்து சரி பண்ணுங்க. என்னடா பண நஷ்டம்? கால் வந்துட்டு வரலாம். முடியலையா? கொஞ்சம் தாங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கருப்பசாமி வாரார். அந்த எல்லையில் இருக்காரா? அதில் இருந்து 4 கிலோமீட்டர் தாண்டி ஒரு எல்லையில் வலது புறத்தில் இருப்பார். இருக்காரா? கால் வந்துட்டு வா.
2.25 ஆண்டுகளாக செய்வனை கோளாறால் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டு மனவர்த்தங்கள் அடைந்து வாகனங்களும் உன்னுடைய உடல்நிலைகளும் சேதமாகி நிறைய கடன்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்க. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி தந்தா போதுங்களா? இந்தா வெற்றியாக்கி தரேன், எடுத்துக்கலாம். என் பேரை போட்டுக்கோ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? ராமநாதபுரம் சாயல்குடி நரிப்பையூர் நரிப்பையூர் ராமநாதபுரம். ஒருத்தருக்கு தான் உத்தரவு. சிவகங்கை போய் உட்காருங்க. கடன் பட்டிருக்கிறது யாரு? மகனை பற்றி மனவேதனை அடைந்தவன் கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு உன் மகனுடைய கெட்ட நேரங்கள்லாம் நீங்கிடுதுப்பா. சனி பகவானுடைய பார்வை இதுவரை அவனை வேதனைப்படுத்தி உனக்கு பொருந்தாத பிள்ளையாக வச்சுட்டான். ஆனால் இன்னும் 48 நாட்கள் பொறுமையாக இருந்தால் உன் தொழிலும் நல்லா நடந்துடும், அவன் மனசும் திருந்திடும். தை மாதத்துக்குள்பட அவன் கல்யாணம் முடிக்கணுங்கிற எண்ணத்தை உன்கிட்ட சொல்லுவான். நான் முன்னின்று அவனுக்கு மாங்கல்யம் எடுத்து தருவேன். கால் வந்துட்டு வரலாம். அதெல்லாம் கரெக்டு தான். இன்னொரு பேரை கல்யாணம் முடிக்காமல் இருக்கானா அவனை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. அவன் கேள்வி. மூத்தவனுக்கு கல்யாணத்தை ஐப்பசிக்குள்ளே நல்ல பெண்ணாக கொண்டு வந்து தாரேன். குடும்பம் ஒத்து வாழுவான். வெற்றியாக நடக்கிறேன், சிறப்பாக நடத்திட்டார். எல்லாரும் நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க கருப்பசாமியை மனத்துக்குள்ள.